ஏதோ சில விஷயங்கள் நடக்கும். பட் அதையும் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு we have to do it. Anyhow, so DJ, it's time. Once we start, you start your recording. So good evening. So Mahalakshmi Allah is Maha. That's what I'm calling you. So Maha, again, sorry to ask this again. So because of the network issue, we are not able to continue, but it's okay. Happy to connect you and Anjali, both of them on time together on DC Live for the episode of 2. Okay. So Maha, tell me about you. Very short. Then how did you join Desi Crew? Then we'll talk about other things. Your journey with Desi Crew. Okay. As I said before, 10th வரைக்கும் சென்னையில முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஒரு NGOல கம்ப்ளீட் பண்ணிட்டு this is the first company I joined. Okay. I have been working in Desi Crew for past 5 years 2 months. Okay. ஃப்ரெண்ட் மூலமா ஜாயின் பண்ணேன். Okay. So அவங்க இங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்? Yeah ma'am. She is working now also. Now also no. She already relieved. Oh, she left the job. Yeah. Okay. இப்போ அவங்க மூலமா தான் ஜாயின் பண்ணேன். Okay, how was the interview? இன்டர்வியூ நான் ரொம்ப பயந்துட்டே வரேன். பெரிய இன்டர்வியூ இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சிஸ்டம் பத்தி பேசிக் நாலேஜ் அவ்வளவா இருக்காது. இங்க வந்துட்ட அப்புறம் தான் எல்லாமே ஓகே. மகா, உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. 1 minute மேம். Yeah. Yes. Okay. Yeah. So சொல்லுங்க, something you are saying about the salary. Yeah. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் நாலேஜ் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு தான் பேசிக்ஸ் எக்ஸல்ஸ் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரிலேட்டடான நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணணும். டெசிக்ரோ வந்தது. ஓகே ஃபைன். ஸோ அந்த ஜேர்னில இருந்து ஸ்டில் நவ், ஸோ ஹவு மெனி ப்ராசஸ் யூ ஹேண்டில், ஹவ் வாஸ் த ஜேர்னி, அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ்ல 4 years இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? சோ ஹவ் டிட் யூ டெவலப் தட்? என்னோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு கத்துக்கிட்டேன். ஓகே. How far they were very patient to teach you? ஸ்கிராச்ல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா? Can you just tell us? எக்ஸெல்ல பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது மேம். டைப்பிங் கிளாஸ் போயிருக்கேன். பட் எக்ஸெல்ல எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ஃபார்முலாஸ் அதெல்லாம் நான் எல்லாமே என்னோட ப்ராசஸ் சீனியர்ஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களும் எத்தனை வாட்டி கேட்டாலுமே டைப்பிங், எக்ஸல், டைப்பிங், வேர்ட் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். சோ வேர்ட்ல பெருசா கத்துக்கலாம். அப்புறம் வேற என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? Data collection. So what type of data you collect usually? Before I worked in DataView. Okay. So that related process. இப்போ எவ்வளவு per minute எவ்வளவு வேர்ட்ஸ் எடுக்கிறீங்க நீங்க? 5 years before கம்பேர் பண்ணும்போது இப்போ what is your speed? 60 above. Oh, great. Without mistake. Maybe 95 above. 95%. Okay, great. Yeah. So Maha, so நான் எத்தனை ப்ராசஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? ஹேண்டில் பண்ணது இல்ல. எவ்வளவு ப்ராசஸ்ல வர்க் பண்ணிருக்கீங்க? that's what. Okay, this is my 4th process. Okay, this is your 4th process. Very good. So each process are different from another process? Yes. But okay, this one is slightly based on first process. Zomato. Yes. Okay, good. Okay. So you know about DTouch, right? So yes, as you are a background of BA literature, so have you done any course in DTouch related with English?
Not with English, but I completed transcription 101, Oh, 201, and 301. okay. Your advanced level you have completed. Okay. So if you want to suggest any course in DTech, what course you will suggest? Like logical ஏதாவது thinking. ஏதாவது Logical இந்த கோர்ஸ் thinking. இருந்தா நல்லா லாஜிக்கல் திங்கிங். ஓகே. பட் லாஜிக்கல் திங்கிங் ஒரு கோர்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாட்டி நான் ஜாயின் பண்ண அது எதுவும் அது ஒரு கேம் பேஸ்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ கேம் பேஸ்ட் இல்லாம வேற ஏதாவது கொஞ்சம் டெக்னிக்கலா அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? Yeah, yeah, yeah. Okay, great. So my question is like, can you share a defining moment that made you feel truly connected DC Crew? Okay, உங்களுக்கு இவ்வளவு 5 years இருந்தீங்க இல்லையா? Is there any one particular reason why you are still strong staying in DC Crew? ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. இங்க வந்துதான் நான் எப்படி இண்டிபெண்டா இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். Okay, என்ன நான் வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வச்சது இந்த கம்பெனி. okay. மேபி So you are வெளியே எங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு நான் போல்டா இண்டிபெண்டா இருப்பேனான்றது தெரியல. okay. இங்க So வந்து நீ நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாம இண்டிபெண்டா இருக்கிற ஒரு Yes, ஒரு yes. இது ரோல், ஐ மீன் things you got it from DC Crew. Okay. Yes, Okay, yes, what ma'am. project achieved you most proudly in your time here? So in the project like you felt like it's proud moment for you? First process actually. Swiggy. First project is Swiggy. Okay. So nice la Swiggy. Now you are in Zomato, right? Yes, yes. Okay. Okay. If you want to describe Daisy Crew as in one word, what would it be? In one word. Describe Daisy Crew in one word. What you will describe it? Mm. You're thinking. I don't know இது வரல. Yes, Okay. yes. You keep thinking. I'll move on to the next screen. What is the biggest challenge you have faced and how did you overcome it? சேலஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை மேம். எதுவுமே இல்ல சில டிஃபிகல்டிஸ்லாம் விஷயங்கள் ஃபேஸ் வந்து பண்ணாம இருக்கிறது. okay, இல்ல சில விஷயங்கள் வந்து புரியாம இருந்திருக்கலாம், இல்ல கஷ்டமா இருந்திருக்கலாம், கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். பட் அது வந்து நீங்க டேக்கிள் பண்ணி அது இருந்து வெளியில வந்திருப்பீங்க இல்லையா? அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அந்த மாதிரி இப்போ எதனா ஒரு இப்போ புது ப்ராசஸ்ல மூவ் ஆனா கூடமே அதுல இருக்கிற சீனியர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எதுவும் பெரிய சேலஞ்சஸ்லாம் தெரியல. எல்லா ஓகே. ப்ராசஸுமே இப்போ புது ப்ராசஸா மூவ் பண்ணணும்னா அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே கைட் பண்ணாங்க. டிஎல்ஸ்ல இருந்து எல்லாருமே கைட் பண்ணாங்க. ஸோ இன்னும் பெரிய இதுலாம் எனக்கு தெரியல. Oh, good. So what is the difference between you see when you joined and now you see a Daisy Crew as? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்பலாம் எனக்கு அவ்வளோ ஆஃபீஸ் வந்ததே இல்லை. ஒரு 3 months தான் வந்திருப்பேன். நைட் ஷிஃப்ட் ஜாயின் பண்ணேன். ஸோ Oh, இப்போதான் ஒரு 1 year ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கேன். so last 4 years you've been only in the work from home. I mean, and the COVID Yes, and the yes, மாதிரி yes. இருக்கு அப்புறம் வந்து. ஆமா. Okay. But this 1 year, how do you feel? What do you feel? Work from office was better or home is better? What do you feel? ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இஸ் பெட்டர். ஸோ ஏன்னா இங்க ஆஃபீஸ் வந்து தான் நிறைய பேர் நான் பார்க்க முடியுது, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஒர்க் Okay. ஃப்ரம் ஹோம்னா என் ஒர்க்கு என்னவோ என்னோட டார்கெட் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொட்டீனா இருக்கும். இல்ல ஆஃபீஸ் வந்தேன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். என்னோட கொலீக்ஸ் கிட்ட பேசுறதோ சரி, இல்ல புது புது விஷயம் எதனா கத்துக்கிறதா இருந்தாலும் வீட்லனா நம்ம அந்த சிஸ்டம் ஒர்க் ஆஃபீஸ் பண்ணிட்டு அதை விட விட்டுருவோம். So office வந்தா we get chance to communicate and look faces la. எஸ் 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 Okay, very patient I believe. So you get angry? No. Oh, சம்டைம்ஸ் sometimes. Okay. So girls sometimes வெரி சொன்னா வந்து ரேர். okay. Okay, I have a rapid fire round for you. Anything you want to share specially? மேம் நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்ல இல்ல எதுவும் எதுவுமே இல்லையா? Okay, fine. So what is your talent? What you are very good at apart from the work? அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் டென்னிஸ் விளையாட பிடிக்கும். டென்னிஸ். Oh, tennis. Okay. Sports. Anything like Yes. singing, music அந்த மாதிரி டான்ஸ் பிடிக்கும். ஆடுவீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா விழுப்புரத்துல ஏதாவது ஷோல ஆடி இருக்கீங்களா? விழுப்புரத்துல
இல்ல மேம். காலேஜ் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் Okay, so this time on Women's Day, we may plan it. So, உடனே participate பண்ணுங்க. ஷூர் மேம். Sure. Okay. So now where are you staying with your grandma or you're in the hostel? ஹவுஸ் ரெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருந்தோம். இப்போ அங்க ஃபீஸ் அதிகமாக்கிட்டாங்க. அது பிரைவேட் கிட்ட போயிடுச்சு. சோ இல்ல இப்போ நீங்க ஸ்டே பண்ற வீட்ல நீங்க தனியா இருக்கீங்களான்னு கேக்குறேன். ஆமா 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 மேம். நைட் பேய் பயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. நம்மளே ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? But great, Maha, so to hear something about you. I rarely hear, I mean, girls stay alone in the rented house. Maybe இப்போ வளர்ந்து வர ட்ரெண்டிங்ல இட்ஸ் ஹஸ் பிகம் சென்னையில எல்லாம் வந்து அது ரொம்ப சகஜமான விஷயம். But little bit interior பார்க்கும்போது it's something is difficult. So how long you are staying individual houseல தனியா எவ்வளவு நாளா இருக்கீங்க? இப்போதான் 1 month தான் ஆகுது. Oh, okay. So you're bold enough to run your independent life, I believe. So all the best for that. So I'll move on to the rapid fire round. Are you ready? Okay. Coffee or tea? Tea. Tea. You're a tea girl. Okay. So morning person or night person? Night person. Okay. Chocolate or vanilla? Vanilla. Summer or winter? Summer. Summer. Okay. Which side you like? Countryside or, I mean, city side or countryside? Which type of life? City life. Country. Countryside. Yeah. Okay, countryside. Okay. Last கேட்ட ஒரு song. அன்பே சிவம் சாங். அன்பே சிவம் படத்துல இருந்து யார் யார் சிவம் வந்து. Okay, truth or dare? Okay. Truth. So always. Okay, sir. ஒரு உண்மை நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா I would like to say அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Okay, no problem. Thanks, Maha. I think you had good time with me. Even I felt I had a very good time. A person like you, very strong person. So be like this forever. Keep rocking. And all the best for the upcoming days and upcoming designation. I'm very sure that whatever the designation you're planning to reach, you will definitely reach. Thank you so much. Thanks, Maha. So I have Anjali along with me. Hi, Anjali. Anjali. Hi, ma'am. Good evening. உங்களை யாராவது ஆரெலி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லையா? ஸ்கூல் படிக்கும்போது மேம் கூப்பிட்டு இருக்காங்க மேம். கூப்பிட்டுருக்காங்களா? ஓகே. இதெல்லாம் படத்துல அப்போ 1980s வந்த காமெடி, அதனாலதான் கேட்டேன். So Anjali, உங்களை பத்தி சொல்லுங்க. What you are, where you are from, what is your education background, all this thing. படிச்சது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே விழுப்புரம் தான் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டெசிகிரோல தான் நான் ஜாயின் பண்ணேன். வேற எங்க? Your family. What tell about your family? What's your mom, dad, my your family? siblings? கூட பிறந்தவங்க. வீட்ல வந்து அப்பா அம்மா ஒரு சிஸ்டர் இருக்காங்க, பிரதர், லாஸ்ட் நானு. இப்ப மேரிட் மேம். நீங்க மேரிடுங்களா? நான் சின்ன பொண்ணு நினைச்சிட்டேன். ஓகே. சோ how long எப்போ கல்யாணம் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 1.5 year ஆகுது மேம். நீங்க ரொம்ப சோகமா சொல்றீங்க. Okay, this making fun. So you're working from home? Just now ஒரு 15 days தான் மேம். 15 days work from home learning. Good, not bad. Yes, okay, so tell us how நீங்க எப்படி டெசிக்ரோ ஜாயின் பண்ணீங்க? How is that experience? எவ்வளவு வருஷங்கள் ஆகுது? 5+ ஆனா correct year. 5+. Yes ma'am. இல்ல அதான் 6 years or 7 years இல்ல 5 years you completed? 5 years. 5 வருஷம். Okay, Anjali, I think your voice is breaking. Is it only for me, DJ, or what you? Hello? கேக்குதா மேம்? கேக்குது அஞ்சலி. கொஞ்சம் நடுவுல அப்பப்போ பிரேக் ஆச்சு. சொல்லுங்க.
5 So + நீங்க 4 மந்த் ஆகுது மேம் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணி. ஓகே 5 years நான் 4 ஃப்ரெண்ட் months. மூலியமா Okay. தான் மேம் வந்தேன். ஓ அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஒர்க் டேசி? பண்ணாங்க. இல்ல மேம் அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க. ஒரு மேரேஜ் ஆனதும் ஓகே. அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நின்னுட்டாங்க மேம். So உங்களோட ஜர்னி சொல்லுங்க டேசி க்ரூல. How did you join? Initial stageல what was your skill? What are the skill you developed? இனிஷியல் ஸ்டேஜ்ல பெருசா எனக்கு எதுவும் தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுவுமே தெரியாம தான் வந்து ஜாயின் பண்ணேன். டைப்பிங் எதுவுமே ஓகே. நான் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு 2 மாசமோ 3 மாசமோ தான் மேம் ஆஃபீஸ்க்கே போனேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க வீட்லயே ஒர்க் பண்ண ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்களா? வீட்லயே எக்ஸல் வேர்ட் எல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க மேம். ஓகே ஓகே ஓகே. சோ எக்ஸல் என்னென்ன டீடெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்? கிளாஸ்ல எக்ஸல்லாம் சேர்ந்து அதுல கத்துக்கிட்ட கொஞ்சம். ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். டேட்டா வியூ தான் மேம் 5 வருஷமா டேட்டா வியூ தான். நவ் இப்பதான் ஜொமேட்டோல ஒர்க் பண்றோம். ஓகே. 3-4 மந்த் தான். ஜொமேட்டோ வந்ததுல இருந்து ஜொமேட்டோல யூ ஆர் வர்க்கிங். சோ அதுக்கு முன்னாடி யூ பீன் இன் டேட்டா வியூ அப்படிதானே? டேட்டா வியூ ஒன்லி. ஆமா மேம். ஓகே. சோ நீங்க ஜாயின் பண்ண அப்போ இருந்த டேசி குரூப்பும் இப்போதைக்கும் what do you feel is different or what do you feel it is improved? நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம் டெசிக்ரோ. நான் மோஸ்ட்லி வீட்ல இருந்தே செஞ்சதுனால எனக்கு ஆபீஸ் போயிட்டு இப்பதான் ஒரு 4-5 மாசமா தான் நான் போறேன். இப்பதான் அத பத்தி ஆபீஸ் போனா கொலீக்ஸ் கூட நல்லா ஜாலியா இருக்க முடியும். வீட்ல இருந்தா நம்ம மட்டும் பண்ணிட்டு தனியா அப்படிதான் இருக்கும். ஆபீஸ் போனா அது ஒரு இது. பட் எங்களுக்கு தான் இன்னும் டேப் ஃபெசிலிட்டி மட்டும் தான் மேம் இம்ப்ரூவ் ஆகல. மற்றபடி வேற எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டெசிரோல. சேலரி எல்லாமே இன்க்ரிமெண்ட் எல்லாம். எங்க சென்டருக்கு பொறுத்தவரை சொல்லுங்க கேப் வசதி தான் மேம் இல்ல. கேப் ஃபெசிலிட்டி. ஓகே. நம்ம கொஞ்சம் இன்டீரியர் இல்லையா? பட் மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் கிட்ட தான் நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் மேம். ஓகே. ஐ ஹர்ட் லைக் நான் விழுப்புரம் வரும்போதெல்லாம் மக்கள் வந்து மோஸ்ட்லி சீக்கிரம் கிளம்புறத பாத்திருப்பேன். அந்த 6 o'clock ஒரு பஸ் வரும் இல்லையா? அந்த டைம்ல they make sure that அது கரெக்டா இருக்கும். ஆனா நாங்க ஜொமேட்டோ வந்து 11 to 8ன்றதுனால எங்களுக்கு அந்த டைம் பஸ்ஸும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஜொமேட்டோல என்ன ஸ்ட்ரென்த் நீங்க? புரியல மேம். இல்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க ஜொமேட்டோ டீம்லன்னு கேக்குறேன். ஜொமேட்டோல 30+ இருக்கும் மேம். ஓகே. 30+மே ஆபீஸ் வந்து தான் வர்க் செய்றீங்க? ஆமா மேம். ஓ ஓகே ஓகே. கிரேட் கிரேட். ஆபீஸ்ல மேபி கூடிய விரைவில் அதுவும் வந்து டேசி க்ரூல வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தே ஆர் ட்ரைங் டு மேட்ச் வித் வாட் த நீட்ஸ். ஐ மீன் எம்ப்ளாயிஸ் கூட நீட் பார்த்து தே ஆர் டூயிங் ஒன் ஆஃப்டர் ஒன். ஸோ டெஃபினட்டா கேபும் சீக்கிரம் வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கேப்லயும் போக ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. ஓகே. So okay ma'am, thank you. No problem. I have some rapid fire round for you. Okay, சரி ஒரு விஷயம் சொல்லுங்க. that one thing was very challenge in your life in days. I mean basic rule இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. This helped me to come out. Because of this reason I was able to come out. அப்படின்னா what you will say? அப்படி எதுவும் பெருசா இல்ல மேம். ஒரே ஒரு ப்ராசஸ்ல இருந்ததுனால எதுவும் இல்ல. இப்பதான் ஜொமேட்டோல வந்திருக்கோம். ஜொமேட்டோல சேலஞ்சஸ் எதுவும் இல்லைங்களா? இருந்துச்சு, ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. Okay, what is your learning in Desi Crew? Learning. I mean, Desi Crew வந்து இத கத்துக்கிட்டேன், இத டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா what do you say? Desi Crew வந்து skills, டீடச், இந்த சிஸ்டம் பத்தி எதுவுமே தெரியாததான் நானும் வந்தேன். டைப்பிங் கிளாஸ்லாம் போனதே இல்ல. எல்லாமே இங்க வந்துதான் மேம் கத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். நீங்க டிசி லைவ்ல இதுக்கு முன்ன ஜாயின் பண்ணிருக்கீங்களா அஞ்சலி? எஸ் மேம். ஆர்ஜே எல்லாம் பண்ணிருக்கேன் மேம் ஒரு 2 டைம். அப்பயே இவ்வளவு சாஃப்டா பேசுறீங்க. ஆர்ஜே மாதிரி நல்லா பேசலாமே, அப்படியே ஒரு ஃப்ளோல போலாமே. நான் கேட்டேன். ஓகே. சோ இப்ப வர்க் பிஸி, ஹோம் பிஸி, கல்யாணம் நடந்ததால ஆர்ஜே பக்கமே வரது இல்லன்னு நினைக்கிறேன் நீங்க. எஸ் மேம். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் மேம். பேக் இதுக்கு முன்னாடி தான் மேம் பண்ணோம்.
ஸோ ட்ரை பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸும் வர முடியுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க உங்களோட டீமோட சேர்ந்து. ஸோ இஃப் யூ குட் டூ இட், வில் பி சோ ஹாப்பி. ஓகே Yeah? மேம், ஷூர் மேம். Try it. எஸ் Okay. எஸ் Okay. Shall I go for the rapid fire round then? Okay. Describe yourself. So உங்களை பத்தி describe பண்ணணும் in one word means what you will describe. என்ன பத்தி சொல்லுங்க? என்னை பத்தி சொல்ல சொன்னா நான் ஒரு வேர்ட்ல என்ன சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். நீங்க அந்த மாதிரி அஞ்சலி அண்ணா இதுதான், திஸ் இஸ் அஞ்சலி அப்படின்னா வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ மேம், சடனா எதுவும் தெரியல என்ன சொல்றது. You can say la, I'm strong. So I think Maha is with me. Maha, if you describe yourself in one word, what you will describe? Strong and independent. Okay, independent person. Okay. So for you, Anjali, beach vacation or mountain trekking? Beach பிடிக்குமா mountain வாய்ஸ் trekking பிரேக் ஆகுது மேம். beach பிடிக்குமா mountain trekking பிடிக்குமா? பீச் மேம். Okay, one thing you never leave home without. So வீட்டை விட்டு இந்த ஒரு பொருள் இல்லாம நான் கிளம்ப மாட்டேன்னா என்ன பொருள்? மொபைல் தான், வேற எதுவும். மொபைல் இல்லாம. ஓகே, மொபைல் இஸ் தி டிஃபால்ட். அது நெக்ஸ்ட் வேற ஏதாவது? வேற மொபைல் only மேம். திஸ் பர்ஸ், ஹேண்ட்பேக் அப்படி. ஓகே, that is mandatory. Yes. Sari or western wear? சாரி மேம். Okay, favorite movie of all time? வந்து ஓல்டு மூவி மேம். உயிரிலே கலந்தது, சூர்யா ஜோதிகா. உயிரிலே கலந்தது அப்படின்னு ஒரு படம் இருக்கா? எனக்கே தெரியல. ஓகே, சூர்யா ஜோதிகா. ஓகே, ஃபைன். ஓகே, இஃப் யூ குட், உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஒரு பவர் வேணும்? வாட் யூ வில் டு வித் தட் பவர்? அதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டவ்ல அதுவா குக் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அதுதானே பெருசா கேப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு சூப்பர் பவர் வேணும்னா என்ன மாதிரி பவர் வேணும்னு கேப்பீங்க? சடனா என்ன சொல்றதுன்னு தெரியல மேம். மகா, நீங்க? இன்விசிபிளா நீங்க மட்டும் இன்விசிபிள் ஆகணும், உங்க கண்ணுக்கு எல்லாரும் தெரியணும், அப்படிதானே? ஜிப்கன் படத்துல வர மாதிரி. அது ரொம்ப பேராசைப்படுறாங்க ஆனா மகா. ஓகே. ஓகே, உங்களோட பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் 7 கான்டினென்ட்ல வந்து ஆல்ரெடி ஒரு ஏஷியா கான்டினென்ட்ல இருக்கும், இன்னும் 2 கான்டினென்ட்ல போகணும், ஒரு ஹீரோவை பார்க்கணும், அப்புறம் வந்து ஷிப்ல போகணும், அப்புறம் வந்து பேராஷூட்ல போகணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்டிங் எல்லாம் இருக்கும், பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத மாதிரி உங்களோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அஞ்சலி? ஃளைட்ல தான் போகணும். ஓகே, ஸோ அந்த ட்ரீம் டெஃபினட்டா உங்களுக்கு டிசி க்ரூல டெஃபினட்டா நிறைவேறும். ஸோ ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் வாட் யூ ஆர். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இஃப் யூ வேர் அ கலர், விச் ஒன் வுட் பி? என்ன, வாட் டைப் ஆஃப் கலர் யூ சூஸ்? Your favorite color? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். Your favorite color? ஃபேவரட் கலர் Yeah. ஸ்கை ப்ளூ மேம். Okay, one secret hidden talent no one knows about you. இப்ப இந்த டேலண்ட், எனக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது அப்படின்னா நீங்க அப்படி ஒண்ணு இருக்கா என்ன யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ Maha and Anjali. So Maha and Anjali both are from Viluppuram Zomato team. So thanks Anjali and Mahalakshmi for joining the DC Journey show on the second episode. So stay tuned to listeners, stay tuned to DC Live. So tomorrow we'll be joining back at 11 a.m. and again at 11 p.m. for the same show. Thank you all.